வீடியோல என்ன பார்க்க போறோம்? என்ன வீடியோ? என்ன வீடியோ? அது தெரியுமா? இங்க ஒரு குழந்தை ஏஞ்சிமா நாங்கள் டஸ்ட்டுக்கு விடுறதே இல்லை. பாட்டு பாட அப்படிங்களா இருக்கா? என்ன பாட்டு? திரும்ப அண்ணன் இறங்கி அந்த பாட்டு இறங்கி பாடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் அனு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? என்ன வீடியோ? என்ன வீடியோ? அது உங்களுக்கு தான் தெரியுமா என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து வேலை செய்துட்டு போனது நேரம் சென்றுட்டேன் அவசரம். அனுவ பார்க்க இப்படி இருக்கு முதல் பொந்துக்குள்ளால வந்த களி குஞ்சு மாதிரி கிடக்கு எண்ணெயில மல்லி வச்சு கொஞ்சம் ஒன்று வச்சு அப்போ அப்போ இப்போ அவளுக்கிட்ட அப்போ கொஞ்சம் லேட் ஆகிட்டு அவையெல்லாம் வீட்டை வந்து போக 8 மணிக்கு மேலே ஆயிட்டேன். 8 மணிக்கு மேலே ஆகிட்டு அப்போ அப்போ அச்சா அப்போ லேட் ஆகிட்டு வீடியோ ஒன்றும் எடுக்கல இன்றைக்கு என்ன சார் வீட்டோடய அப்படி ஓடி திரிஞ்சு எனக்கு கடைசியாக காய்ச்சலும் வந்துட்டு அதோடு இல்லாமல் சரியான கஷ்டமாகவும் இருக்குது. வீட்டு வேலை நடக்க டெய்லி ஒதுக்கி கொண்டு இருக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து சில பேர் வந்து வீட்டு இப்போ சார்வக்காலம் வீட்டை வந்து வேலை செய்கிறோம், அந்த காணிக்க வேலை செய்யணும் வீட்டில் குறும்பா இருக்கு. நாங்கள் அப்படி இல்லை தானே, இதுக்குள்ளேயே இருந்து இதுக்குள்ளேயே வேலை செய்யலாம். டெய்லி நாங்கள் அப்படியாவது வீடு வாசல் ஒதுக்கி கொண்டு தான் இருக்கணும். மற்றது அவங்க வந்து தூரத்துலேருந்து வேலைக்கு ஆக்களை கொண்டு வந்து வச்சுருக்காங்க, அவங்க ரெண்டெல்லாம் செய்து கொடுக்குறது செய்கிறவங்க மற்ற அவங்கள சேர்ந்து ஒதுக்கிட்டு தான் போகிறவங்க. ஆனால் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க, வேலை வந்து ஒதுக்கணுமென்றவங்களுக்கு அவசியம் இல்லை. அவங்க வேலையை தானே பார்ப்போம், பார்த்துட்டு போயினோம். அப்போ பிறகு நாங்கள்லாம் அதெல்லாம் பிறகு தண்ணி தெளித்து ஒவ்வொரு நாளும் டெய்லி கூட்டணும். இன்றைக்கெல்லாம் இனி இல்லை மோசமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சூழ்நிலை பிள்ளை இது ரெண்டு காய்ச்சிருக்கணும். என்ன சார் அன்றைய தான் மருந்தெடுத்து திரும்பவும் இப்போ அப்பாட்ட சொல்லி ஒரு பெட்ரோல் வாங்கி கொடுத்தவருக்கு கூட வந்து ஏன் அடிக்கடி வசந்ததுக்கு காய்ச்சல் வர்றதுக்கான காரணம் தானே. இப்போ வசந்தானே எல்லாம் கூட்டி கொண்டிருக்கு, டெய்லி வசந்தான் கூட்டுறாரு, அப்பா வசந்தானே மாறி மாறி கூட்டுறாரு. அப்பா டஸ்ட்டு வெள்ள வந்து பட்டு தலைகட்டி கொஞ்சம் தடுமைனால தான் காய்ச்சல் அடிக்கடி வந்துருக்கு வசந்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட வீடு வந்து அவ்வளோ ஒரு பரிதாபமான நிலையில இருக்குது. இந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால் நம்ப மாட்டேன். ஏன்னா இந்த வேறு இடத்துல போய் இருக்கிற இடம் இல்லையா அக்கா வீடு இருக்கா இல்லை இருக்கு இருந்தாலும் வீட்டு அம்மா விட்ட போன ஒரு தூரம் இல்லை இருக்கலாம் தானே. நாங்கள் ஏன் வீட்டில் நின்று செய்கிறான்னு எங்களுக்கு விருப்பம். சரி பின்ன மற்றது எங்களை வீட்டை விட்டு ஒரு இடத்துல போய் தங்கி நிற்கவும் மெனம்பெறாத உண்மைதான். அதோட மற்றது பழகிட்டு அப்படியே நின்று இருந்து அப்போ இப்போ என்ன செய்ய போகிறோம்டா இப்போ இரவு சரி எத்தனை மணி 8:30 வந்து வசந்து நான் எல்லாம் சேர்ந்து அந்த அப்பா இல்லை வீடியோவில் வசந்தான் வீடு வாசல் ஒதுக்க போகுது ஏஞ்சி துவங்கிட்டு அதுக்கு ஸோ எங்கட வீட்டை முதல்ல காட்டுவோம் இருக்கா. ஸோ என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. என்ன மாதிரி கிடக்கிறோம் வேலையை செய்துப்பேன் வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை கட்டிப்பார், வீட்டை கட்டிப்பார். வேலை செய்யலாம் தெரியுது. ஏஞ்சிமா நாங்கள் டஸ்ட்டுக்கு விடுறதே இல்லை. இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்றதுக்காக வரோம். ஸோ பாருங்கள் என்ன வேறு இருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ தான் வேலை போன வேலை. ஸோ இதை வந்து நாங்கள் ஏற்கனவே காட்டிட்டோம் வீடியோவில். அப்படியே இதெல்லாம் நாங்கள் அள்ளி போட்டு அப்பா எனக்கு வேலாமல் இருக்குங்க பாருங்க என்னென்னலாம் கிடக்குன்னு சொல்லி. மேசையை முதல் பாருங்க என்ன மாதிரி அந்த மேசையை கழுவி எடுக்கும், கழுவி எடுக்க ஆக்கள் எல்லாம் சரி போல இருக்கு. வீட்டுக்குள்ளான் வேலை நடக்கிறபடியே அஞ்சு பாருங்க ஒட்டே ஒவ்வொரு நாள் அள்ளி அள்ளி போட்ட ஒன்று நினைஞ்சாங்க நாங்கள். ஸோ அரவாசி குப்பை மாமா கொண்டு போயிட்டார். அப்பா டெய்லி காலமேலாம் வந்து ஒதுக்கி ஒரு வாக்கிக்க கட்டி வச்சு கிடக்கு நாளைக்கு கொண்டு. மற்ற என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இங்கே எங்களை குப்பை போடுறதுக்கு இடம் இல்லை, காணியும் இல்லை போடுற கண்டம். ஜிப்சன் அரிவாசி இதெல்லாம் காட்டுங்க. அது பச்சை கோயில் பூச்சியோ கோயில் பூச்சின்றது அங்கே இதெல்லாம் ஜிப்சன் கழிவு துண்டுகள். ஸோ இதுகளை வந்து நாங்கள் எரியலை, இதுகளுக்கும் இன்னும் வேலை இருக்குது.
ஸோ டிவி தொட்டெல்லாம் செய்யலாம் தானே பார்த்து சேவம் கொண்டு போட்டு வச்சிருக்கோம். உள்புறாந்தே வந்து பாருங்க என்ன கோலத்தில் இருக்குன்னு சொல்லி எல்லாம். ஓ கொரோடாவில் போடுங்க. அப்புறம் இணைப்பியில் என்ன ஒரே வீட்டையை சுற்றி சுற்றி காட்டுறீங்கன்னு சொல்லி இல்லை இப்படியான நிலைமையில எங்களோட வீடு இருக்கு. இதெல்லாம் எல்லாம் வெட்டி கொட்டி நடந்து போகிறதே இவ்வளோ சிரமம்னு சொல்லி உள்ள லைட்டை போடுங்க இருக்கா வேலைக்காரர். ஓ அங்கால அங்கால. ஓ எல்லாம் வந்து வேலை செய்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ ஒதுக்கி போட்டு தான் இனி நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பாடும் வந்து கடையில் தான் கட்டிட்டு வந்தோம். நாங்கள் நேற்றெல்லாம் மனசு சமைச்சு தந்தவா டே கடையெல்லாம் எடுத்துனாங்களே. அங்கே பாருங்க கூப்பிட்றேன் எதுக்கோ இங்கே பாருங்க என்ன கிடக்குண்டு. அனுபவம் வந்து ஒன்றும் கேட்கிறா என்று சொன்ன அனுபவம் வந்து ஏழாமையில் இருக்குது. ஏறக்கூடாது அம்மா எல்லாம் இப்போ எல்லாம் காட்டி தெரியுதா தட்டெல்லாம் அறுத்து வச்சு கிடக்கு. மறந்துட்டு காட்டுறாக்கேண்ணா. ஏஞ்சி எங்கள்கிட்ட வீடு இப்போ எப்படி இருக்கு? யாருக்காக இப்படி வீடெல்லாம் திருத்துறோம்? ஏன் அம்மாக்காக? அம்மா ஆசைப்படுது. அம்மா ஆசைப்பட அப்போ யார் செய்து கொடுக்குறது? அம்மாவுக்கு யார் செய்து கொடுக்குறது? அப்பா விளக்கம் தெரியல. விளக்கம் தெரியல. ஸோ இதான் வந்து எங்களுடைய ஒரு அந்த கோலம். ஸோ இப்போ வந்து நாங்கள் இது எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டு அப்படி எல்லாம் துப்புரவாக்கி போட்டு காட்டுவோமே. நம்ம காட்டுவோமே துப்புரவாக்கியை காட்டுவோம் மேலாம் கிடக்கு. அப்போ இப்போ இவ்வளோ வந்து துப்புரவு செய்து போட்டு தான் நாங்கள் இனி கால்மும் எல்லாம் கழுவிட்டு கடையில் போய் சாப்பாடு வேணும்னு சாப்பிடணும். நான் குளிச்சுட்டோ நீங்கள் காய்ச்சல் அவங்க கிடக்கா நான் குளிக்க படுக்கவும் இல்லாது. நான் கால்மும் கழுவிட்டு சாப்பிட போகிறோம். அப்போ ஏன் மஞ்சள் வாங்க நீங்கள் வந்து தலைமுடியை கட்டாயம் சாப்பாடும் வந்து ஓகே. நாங்கள் சாப்பாடு வந்துட்டு என்ன சாப்பாடு இருந்து சாப்பிட வீடியோ புது கடையில் நாங்கள் இன்றைக்கு சாப்பாடும் கட்டினாங்க. புது கடையில் புது கடையில் ஒன்றெல்லாம் சாப்பாடு கட்டினாங்க. முதல் தடவை அது மாதிரி சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்காது. சரியா சீக்கிரம் வாங்க சாப்பிடுவோம்மா. இப்படி ஓகே நீங்களும் வாங்குவோம். சரியா அப்போ நான் சாப்பிட வீடியோ ரொம்ப ஒதுக்கி கூட்டிட்டேன். நான் சார் ரசெல்லாம் ஒதுக்கியா ஜனேஜம்மா கலச்சிட்டேன். நான் கொஞ்சம் இப்படி இப்போதான் காலமெல்லாம் கழுவினவா அதுக்குள்ளே வேர்வை போகலையம்மா ஒதுக்கி கூட்டிட்டு அவள் கொத்து சாப்பிட்டு காட்டுவோம் வெயிலுக்கு. இல்லை என்ன சாப்பாடு இரவு சாப்பாடு கொத்து நல்லா இருக்குமா? அவள் சாப்பிட்டு சொல்லுங்க. என்ன சொல்கிறாங்க சாப்பிடவே இல்லை உரைக்குதோ கள்ளி. சரி அம்மா சாப்பிட்டாதான் பிள்ளையும் சாப்பிடுமே. அம்மா புது கடையில் கட்டினாங்க. அனுன்ற மோர் ரியாக்ஷனை பார்க்க சரியில்லையே. அப்போ கடை செய்ய அப்போ கடை பேர் ஒன்று சொல்ல வேண்டாமே. கொஞ்சம் டேஸ்ட் கூடவே இருக்குண்ணா. அது பிள்ளை அப்பாவோட சாப்பிட போதேனம்மா. சாப்பிட சோஸ் விட்டு அவ்வளோத்துக்கு நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. கொஞ்சம் முறைப்பு கொஞ்சம் காரமாக இருக்கு. என்ன மசாலா ரஜ்ஜி கொஞ்சம் தரட்டுமா? அப்படியே அப்படி இப்போ ரஜ்ஜியை உங்களுக்கு தூக்கி போட்டவா? ரஜ்ஜியை சாப்பிட்டு காட்டுங்க எப்படி இருக்குன்னு பாப்போம். என்ன நல்லா இல்லையா? கொஞ்சம் முறைப்பு பார்க்க தெரியல. வெள்ளை கொத்தால இருக்கு. கொஞ்சம் முறைப்பா இருக்கு. இப்போ மிளகு போல இருக்கு. மிளகு இல்லாட்டி கட்டச்சோ நல்லா இருக்கு. என்னம்மா அவங்க உரைப்பு சாப்பிடுவா எப்படிதான் இல்லை பிள்ளை சாப்பிடும். ஆனால் குளிச்சு சாப்பிட்றது கொஞ்சம் காய்ச்சல் முறிச்ச மாதிரி கிடக்கு. இந்த வகைக்கு குளிக்காமல் இருக்குங்களா? நீங்கள் இருக்கிறீங்க நான் காலமே குளிச்சுட்டேன். காலம் குளிச்சாலும் இரவு குளிக்காமல் இருக்கிறீர்கள். குளிக்கக்கூடாது. நான் ரெண்டு சூழ்நிலை வரேன். உங்களை சூழ்நிலை வரேன். இல்லாட்டி குளிப்பீங்களோ? எப்படி இருக்குமா? நல்லா இருக்கு. வெள்ளிக்கிழமை தானே நாங்கள் வளமையாக கட்டுறேன். அப்பா தான் நல்லா இருந்திருக்குமா? அப்பா அன்றைக்கு தம்பி விட்ட போயிட்டார். அப்போ
நாங்கள் இந்த மற்ற வெள்ளிக்கிழமை ஆனால் இப்போ கடையில் எல்லாம் வந்து கூட்டும். அப்போ இந்த கடையெல்லாம் போய் கொத்து கட்டி கொண்டு வந்தாங்க. ஸோ நான் கடையின் பேர் சொல்லல நல்லா இருந்திருந்தா கட்டாயம் சொல்லியிருப்போம். உரைக்குது நல்லா இல்லையா எல்லாமே நல்லா இருக்கு, கொஞ்சம் உரைப்பு கொஞ்சம் கூட வேற கலம் பிரச்சனை. நல்லா இருக்கு பிள்ளை சாப்பிடுது, அவள் உழைப்பு சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கு. எப்போ வீட்டு வேலை முடிய கொண்டு ஏன் அப்பதான் நிம்மதியா இருக்கலாம். நான் அப்போ தான் சமையலை துவங்கலாம்னு சொல்ல போறீங்களாக்குமெண்டு 2 மொண்டு தான். இன்றைக்கு மதியம் வந்து அக்கா தான் சாப்பாடு கொடுத்து விட்டேன். இன்றைக்கு வேணுட்டுமே இன்றைக்கெல்லாம் கொடுத்து விட்றேன். காலமே அம்மா கொடுத்து விட்ருவோம். அடிக்க ஒவ்வொரு நாளும் அப்படி தான் நான் வீட்டு வேலை துவங்கின நாளில் இருந்து ஏன்னு சொன்னால் டஸ்ட்டு இல்லைன்னா இப்போ நாங்கள் சமைக்கிறது குறை. அதான் தமிழ் வீடியோவும் போடுறேன். ரெண்டு பெம்பலை சமைச்சு போடுவோம். இங்கே வெளியிலேயே போகிறோம் இல்லை இப்படியே கடை தெருவு கண்டு ஓடி ஓடி திரிஞ்சு இப்படியே வீட்டோடைய பொழுது போகுது. வயரிங்கார அண்ணாக்கு சாமான் எடுத்து கொடுக்கணும், மேசன் வேலைக்காரருக்கு எடுத்து கொடுக்கணும், ஒதுக்கி கூட்டணும். ஸோ வெளியில் போகிறதுக்கான நேரமே இல்லை. ஸோ தெரிஞ்சாக்களோட கதைச்சி கூட எத்தனையோ நாள் ஆயிட்டுது. ஓ உங்களோட அக்கா விட்டெல்லாம் போகிறதே இல்லை, அம்மா விட்டு அன்றைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்ததே நான் வருஷத்துக்கு. இல்லை போனாலும் உடனே வாருது. அக்கா விட்டு எல்லாம் விளையாட்டு போய் எல்லாம் வீடியோ எடுத்து கொண்டு இருப்போம். இப்போ அக்கா விட்ட போகிற கூட சூழ்நிலை பிள்ளைச்சிட்டு எல்லாம் யாருக்காக? உங்களுக்காகத்தான். ஏஞ்சுமா ஆற்று ஆசைக்காக வீடு கட்டுறோம். இப்போ குழந்தைகளும் தெய்வமும் ஒன்று வினம் நாங்கள் சொல்லியே கொடுத்தோம். நாங்கள் பிள்ளைக்கு உரைக்குதோ இல்லையா? பிள்ளைக்கெல்லாம் உரைக்காது நம்ம எஞ்சுமா திடீர்னு சங்கிலியோட எல்லாம் வீட்டில் எல்லாம் நிற்கிதே ரெண்டு பிறகு யோசிப்பினோம். அதுக்கான காரணத்தை சொல்லிவிடுங்க. இல்லையானோ அன்றைக்காக இந்த விட்ட போவேங்க. இப்போ இந்த சங்கிலி வந்து அன்றைக்கு வீடியோவில் பார்த்துனீங்க. இந்த சங்கிலி தான் அருந்த சங்கிலி. அப்புறம் நான் ஒட்டினானല്ലോ. அப்போ கொஞ்சம் நல்லா சங்கிலி வந்து போட்டு விட்டுருந்தேன் கழுத்தில். சரி ஈவெண்ட்டாக போடுறது மற்ற மட்டும் லேசர் வைங்க போடுறேன். அப்போ பக்கத்து கிட்ட போயிட்டு அம்மா தம்பியெல்லாம் சங்கிலி போட்டிருக்கேன், இந்த கழுத்தில் மட்டும்தான் சங்கிலி இல்லையேன்னு சொல்லிக்கணும். அப்போ பிறகு போட்டு ஒட்டிட்டு இப்போ 2 3 நாளாக போட்டிருக்கேன். திங்கக்கிழமை கலட்டோடனே சரி தண்ணி எடுத்து கொடுங்க. அங்கே இருக்கு. எந்த சாப்பாடு தரட்டுமா? முடிச்சு சாப்பிடுவோமா? இல்லை நீங்கள் வந்து சின்ன ஆள் தானே. அப்போ இருந்தாலும் என்னோட சாப்பிட்ற மாதிரி வராது. என்ன பசங்க சாப்பிடும் பக்கத்துல இருந்து மற்றது வாசு கட்டு கொண்டு வந்தோம். அம்மா வாங்க ரூமுக்கு இருந்து சாப்பிடுவோம். ஏன்னா கதிரையை விட வக்கீல இருந்து சக்கானை பட்டி கொண்டு வந்து சாப்பிடுவோம். விருப்பம் நெஞ்சம்மாக்கு. அப்போ வேற என்ன மாதிரி பிளான்? வேற பிளான் நாளைய தினம் வேலை ஆடுற பொறுத்து தானே. குட்டி வேலை செய்கிறாக்கள் மாதிரி 2 பேர். அதோட வந்து எங்களோட ரிப்ஷன் வேலை ஃபுல்லாக முடிச்சுதே நம்ம சார். இனி நாளைக்கு வந்து அந்த அண்ணாக்கள் வந்து வீடு பார்த்துட்டு போனேன். வந்து பார்த்துட்டு புட்டி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு போனேன்னா கொமெண்ட்ஸில் நீங்கள் என்ன ஒவ்வொரு நாள் ஒரே மாதிரி வீடியோ போடுறீங்கல்ல. வீட்டில் நடக்கிற வீடியோ தான் நான் போட்டு கொண்டிருக்கிறோம். வீடியோ இன்றைக்கு இந்த எப்சன் அடிக்கிறதா அந்த எப்சன் அடிக்கிறது தான் போட்டு கொண்டிருக்கிறோம். நாளைக்கு வந்து புட்டி வைப்பேன். நம்ம என்ன புட்டி வச்சு வழியால் நீ பிளாட்டுகள் பூசணும். கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குது. மாவுள் வைக்கணும். நீ இன்ட்டி அப்பு என்ன கண்டா இந்த மாதம் முடியுமென்றது கஷ்டம். எப்படியும் குடிபூரல் செய்ய அப்படி நாளாகும்னு நினைக்கிறேன். குடிபூரல் செய்கிறேன்டா அப்படியும் இப்போதைக்கு சரி வராது. இப்போ எங்கள்ட சாரி உட்காந்த குடிபூரல் வேற போகுது. ஓ அவன் இப்போ இந்த மாதத்துக்குள்ள நடக்கும் போது மாதத்துக்குள்ளே சாரி உட்கா குடிபூரல் செய்ய போகிறோன்னு சொல்லி கொண்டிருக்குறா. என்ன பிளான்னு தெரியல. இன்றைக்கும் வந்து சொன்னவா காலம் வந்தவா காட்டடிக்க கொடுக்க போகிற சொன்னவா. காட்டடிச்சு கொடுத்துட்டு அப்போ எங்களுக்கு அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா நேற்று தெரியா அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நீ சாதனையை காண்டது இப்படியே ரொம்பலாம் போயிட்டு நீ எங்கடையும் நல்ல நிகழ்வுகள் நடக்கும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்களா? பாட்டு பாட அப்படிங்களா இருக்கா? என்ன பாட்டு சொல்லுங்க. அண்ணன் இறங்கி வரும் அந்த பாட்டு இறங்க பாடுங்க. அப்போ என்ன பாட்டு? கொஞ்சம் தான் சொல்லுவோம். நான் வீடியோ முடிப்போம்மா. வீடியோ முடிக்கிற ஆகும் வந்து இப்போ நேசரி வந்து தொடங்கிட்டுது.
சரி நீங்க சொல்லுங்க. காலக்கில் விடுங்க அம்மா சாப்பிட்றா இல்லை. சரி நீங்க சொல்லுங்க. பாட்டு பாடப்போம். அவன் ஆசைக்கு பாடுங்க. காலத்தில் விடுங்க. அதாவது வந்து அந்த ஆண்டவற்ற பாட்டு பாடுறான். நாங்கள் செட்டில் போடுறதானே ஜேசுண்ட பாட்டை பாடுறீர்கள் பார்த்தீங்க. பாட்டு பாடுறா. அதோட இல்லாமல் அவன் நேசர்லேயுமே வந்து அப்படி பாட்டுகள் சொல்லி கொடுக்குறவா தானே பாடுவா வீட்டை வந்து நஞ்சம்மா. ஓகே வந்து இன்றைக்கு வீடியோ ஒன்றும் எடுக்கலாம போயிட்டு அதில் வந்து இன்றைக்கு இப்படி ஒரு வீடியோ பதிவு செஞ்சாங்க. ஓகே எங்களோட வீடும் வந்து எப்படி இருக்கணும் மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு என்னம்மா தந்தை மகனா தந்தை மகன் யார் யார் சொல்ல போகிறா. அப்போ இந்த வீடியோ அச்சா அப்படில இப்படி. ஓகே நான் மற்றது இன்னொன்று சொல்லணும் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டக்களப்புக்குள்ளே போவே இல்லை. நாங்கள் உண்மையாக மட்டக்களப்புக்கு வந்து போவே இருந்தது. இப்போ சூழ்நிலை வந்து பிழைச்சிட்டு போகலாமல் போயிட்டு வீடு கட்டுறது அதோட சேர்ந்து எனக்கும் அந்த மாதம் 8 மாதம் ஆகிட்டு இனி வந்து வார மாதம் 9 மாதம் ஆகுது. அப்போ வந்து வெளியால் வந்து வெளுக்கிடணும்னு சொல்லியிருக்கணும். அம்மாக்களும் வந்து ஆக மாதம் கூடிட்டுது. மாதம் கூடினா வந்து வெளியால் வந்து போகக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ அதுக்கு என்னங்க நானும் வந்து ஒன்றும் செய்யறா சூழ்நிலையாக இருக்குது. பார்ப்போம் சந்தர்ப்பம் சூழ்நிலை என்ன மாதிரி அமையது தெரியல. நான் ஓகே இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களை விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். பாய்.